ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் சீரிஸ் வீடியோ. இந்த சேனலில் ஏற்கனவே நான் நிறைய டெம்பிள் வீடியோஸ் போட்டிருக்கேன். இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டெம்பிள் வீடியோ தான். இது ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த டெம்பிளை பற்றி நிறைய டீட்டெயில்ஸு, ட்ரோன் ஷாட்ஸு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வடராணீஸ்வரர் டெம்பிள் திருவாலங்காடில் இருக்குது. இந்த கோயில் வந்து சென்னையிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours ஆகும். ஏன்னா டோட்டலாக 65 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் 4 வீலர் ஆர் 2 வீலரில் மேப்ஸ் யூஸ் பண்ணி போய் ரீச் பண்ணிக்கலாம். இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்க குளத்தில் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டோ இல்லை கால் காய் அலம்பிட்டோ பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கோயிலை வழிபட்டுட்டு தான் இந்த கோயில் போகணும் அப்படின்றது இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பத்ரகாளி அம்மன் டெம்பிள். இந்த டெம்பிளை ஃபஸ்ட்டு வழிபட்டுட்டு தான் இங்கே போகணும் அப்படின்றது எதுக்குன்னா இவங்க வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிவனும் பார்வதியும் ஏதோ ஒரு போட்டியில் இது பண்ணப்போ அதில் நடந்த வாக்குவாதத்தில் சிவன் வந்து இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உன்னை வழிபட்டுட்டு தான் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. பார்வதி தான் வந்து இங்கே பத்ரகாளி அம்மனாக இருக்காங்க. அதுதான் இந்த கோவில். ஸோ இந்த கோயிலேருந்து 100 meters டிஸ்டன்ஸில் தான் இந்த மெயின் டெம்பிளோட என்ட்ரன்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். சைடில் எங்கேயுமே நம்ம போக முடியாது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம மறுபடியும் அங்கே போகணும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. டாப் வியூவில் பார்க்குறதுக்கு இந்த கோயில் ரொம்பவே அழகாக இருக்குங்க. நான் நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு கோயிலோட வாக் த்ரூ மாதிரி சில ஸ்பாட்ஸ்லாம் காமிச்சு அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். பெரிய கோயில், பின்னாடி குளம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த குட்டி கோயில் வந்து பத்ரகாளி அம்மன் டெம்பிள். ஸோ இதுதான் வந்து ரோட் வியூவில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மண்டபம் தெரியுங்க. இந்த மண்டபம் வழியாக உள்ள என்ட்ரன்ஸ் இருக்கும். சைட்லலாம் வந்து நிறைய கடைகள் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சோடனே நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு படுறது இந்த 4 கால் மண்டபம் தான். இந்த மாதிரி 4 கால் மண்டபம் ஒரு சில கோயிலில் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து செஞ்சியில் வந்து ஒரு கோயிலை பார்த்துருக்கேன். அங்கே இதே மாதிரி நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இங்கே தான் பார்க்குறேன். இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து 100 கால் மண்டபம் இருக்கும். இதுதான் வந்து அந்த 100 கால் மண்டபம். அப்படின்னா என்னென்னா தூண்கள், அங்கே இருக்க தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 தூண்கள் இருக்கும். இங்கே வந்து சித்திரை மாதத்தில் நடராஜருக்கு அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க கோஷாலாவுக்கு தேவையான வைக்கோல்லாம் வந்து இங்கே தான் ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே கோஷாலா இருக்குது. ஸோ அப்படியே நம்ம அந்த 4 கால் மண்டபத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாகன மண்டபம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இந்த செக்ஷன்லேயே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் சின்ன சின்ன கோவில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு ஆகும். இந்த கதவை பார்க்கும்போது இந்த கோயிலோட பிரம்மாண்டம் தெரியும். ரொம்ப பெரிய கதவுகள், அதில் ஒரு சின்ன கதவும் இருக்கும். இதில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகளும் இருக்கும் பக்கத்தில் கல்வெட்டுலலாம். இது வந்து சோழர்கள் 12ஆம் நூற்றாண்டில் கட்டின கோயில்னு சொல்லிட்டு குறிப்பு இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸை நம்ம தாண்டி உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இந்த அழகான கொடிமரம் தான். இந்த கொடிமரம் பக்கத்துலேயும் சின்ன சின்ன கோயில்கள் நிறைய இருக்குங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்கள் இங்கே போனப்போ கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக இந்த என்ட்ரன்ஸோட ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே எங்களால் உள்ளே போக முடியல. மறுபடியும் நாங்கள் 1 month கழித்து கும்பாபிஷேகம் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ தான் இந்த என்ட்ரன்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா 5 சபைகள் சொல்லுவாங்க. ரத்ன சபை, பொற்சபை, வெள்ளிச்சபை, தாமரை சபை, சித்திர சபைன்னு சொல்லிட்டு. இது வந்து ரத்ன சபை. ரத்ன சபைனா திருவாலங்காடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொற்சபைன்றது சிதம்பரத்தில் இருக்குது. வெள்ளிச்சபைன்றது மதுரையில் இருக்குது. தாமரை சபைன்றது திருநெல்வேலியில் இருக்குது. சித்திரை சபைன்றது குற்றாலத்தில் இருக்குங்க. இந்த கோயிலை வந்து 1906 ரெனோவேட் பண்ணும்போது உள்ளே இருக்க 2 மூலவர் சிலைகளையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க மண்டபத்தில் தான் வச்சு வழிபட்டதாக சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து மூலவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா
வட ஆர்னேஸ்வரர், அப்புறம் வந்து தாயார் வண்டார்கோழிலி. இவங்க 2 பேர் தான் வந்து இங்கே வழிபடுறாங்க. ரொம்பவே பெரிய கோயில், ரொம்பவே ஸ்பெஷலான கோயில். இந்த கோயிலில் வந்து திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர் இவங்கெல்லாம் வந்து தேவாரம் பாடினதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த தொண்டை நாட்டு ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோயிலோட சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு வந்து தாராசுரம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நிறைய தூண்கள், அந்த தூண்கள் எல்லாமே சிற்பங்கள். நிறைய வந்து பழையங்காலத்து தமிழில் எழுத்து வந்து சிற்பம் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க அங்கே போனீங்கன்னா நிறைய இன்ஃபோ கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு கோயிலோட பின்னாடி சைடு நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். இது ரொம்பவே பெரிய கோயில். இங்கே வந்து சிதம்பரம் ரகசியம் மாதிரி இந்த கோயிலுக்கும் ஒரு ரகசியம் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. அங்கே அதை வந்து நீங்கள் அங்கே இருக்க பூசாரிங்க கேட்டிங்கன்னா அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் ரீசெண்டாக தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்ததுனால பெரிய யாகங்களும் நடந்திருக்கு. அந்த யாகம் நடந்த அந்த இதை வந்து நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி போனப்போ இது உள்ளலாம் நம்ம வர முடியலனால தெரியல. ஸோ இந்த இடம் வந்து அப்போது எம்டியாக இருந்திருக்கும். நிறைய யாகம் நடந்ததுனால நிறைய இந்த மாதிரி அந்த யாகம் நடத்துறதுக்கான திங்ஸ் எல்லாம் இங்கே இருந்தது. காரைக்கால் அம்மையாருக்கும் இந்த கோயிலுக்கும் கூட ஒரு லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் இன்னும் கூட அங்கே இருக்க ஒரு ரகசிய அறையிலேருந்து பாட்டு பாடுறதா வந்து இவங்க வந்து நம்புகிறாங்க. ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாலங்காடுனாவே அது ஒரு ஆலமரத்தோட பேர் அப்படின்றாங்க. திரு ஆலங்காடு அப்படின்னாவே அதோட அர்த்தம். இங்கே வந்து ஆலமரம் தான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இதுவாக பார்க்குறாங்க. இங்கே வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இங்கே வந்து வழிபட்டு இந்த மாதிரி கல் எடுக்கிறது, அப்புறம் அந்த கயிறு கட்டுறதுலாம் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ரொம்பவே வந்து நம்புகிறாங்க. நிறைய கூட்டம் வரக்கூடிய கோயில் அது. ரொம்ப ஸ்பெஷல் நாள் அன்றைக்கும், பண்டிகை அன்றைக்கும் இங்கே வந்து நிறையவே கூட்டம் வரும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் டெம்பிள் நியர்பை சென்னைன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து கோயிலோட டாப் வியூ. இந்த கோயில் எவ்வளோ அழகோ அதை விட அழகு அந்த குளமாக இருந்ததுங்க. ஏன்னா இந்த கோயில் நான் வந்து அந்த பத்ரகாளி அம்மன் கிட்டேருந்து பார்க்கும்போது குளம் பெருசாக இருந்ததுன்றது நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆனால் ட்ரோன் ஷாட் அனுப்பும்போது தான் தெரிஞ்சுது இவ்வளோ பெரிய கோயிலோட 1.5 மடங்கு பெருசு அந்த குளம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க வீடுகளோட சைஸும் அந்த குளத்தோட சைஸும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு தெரியும். ரொம்பவே பெரிய ஏரியாவை வந்து அதை அடைச்சிட்டு இருக்கு. அண்டு நாங்கள் போகும்போது தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருந்தது. இந்த குளத்தை என்னால் வந்து ஒரு கம்ப்ளீட் ஷாட் எடுக்க முடியல. நார்மலாக ஒரு 300 மீட்டர்லாம். நான் வந்து 450 மீட்டருக்கு ட்ரோனை அனுப்பின அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ஃபுல் வியூவே கிடச்சிது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபுல் வியூ. இந்த குளம் பக்கத்தில் வந்து அந்த சின்ன பத்ரகாளி அம்மன் கோவில், அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஸ்ரீ படராணீஸ்வரர் டெம்பிள், இது எல்லாமே இங்கே இருக்குங்க. இப்போ கோயிலோட பேக்கில் இருந்து ஒரு க்ளோஸ்அப் வியூவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் காமிக்கிறேன். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரத்ன சபை. இங்கே இருக்க 5 சபை கோயில்லையும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கும். இது வந்து ரத்ன சபைன்றதுனால இங்கே இருக்கிறது ரத்ன சபைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோயிலை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட டிசைனிங் மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவே வந்து கம்ப்ளீட்டான டிசைனிங் நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு பின்னாடியே அப்படியே பெரிய குளம். இந்த கோயிலும் குளம் மட்டும் அழகு கிடையாது, இந்த ஊரே ரொம்ப அழகாக இருந்தது. நான் அப்படியே பேக் ஷாட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த குளத்தை தாண்டினப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் லேண்ட் தாங்க. ரொம்பவே சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்து கிளம்பி வந்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். தேங்க்ஸ்.